இல்லங்க. அது சரி, உனக்கு எப்படி தோணும்? நீ வெளுத்ததெல்லாம் தண்ணியில பால் நினைக்கிறவன். எல்லாத்தையுமே நல்லது மட்டுமே யோசிக்கிறவன். யாரை பத்தி சந்தேகம் போட மாட்டேன், யாரையும் தப்பா நினைக்க மாட்டேன். அப்படியே வாழ்ந்துட்டேன். என்ன பண்றது? ஆனா எனக்கு டவுட் ஆகுதுண்ணா. நீ சொன்னீங்கன்னா என் வாழ்க்கை சுத்தமா போயிடும். நீ சொல்லனா ஏன் வாழ்க்கை போயிடும்? நீ தான் இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு உன் புருஷனை ஏமாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா உன்னால நானும் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அவ கேட்ட என்ன கேள்விக்குமே என்னால பதில் சொல்ல முடியல. எனக்கு இப்படி தர்மசலமான சூழ்நிலை வைக்க வந்தது கிடையாது. நான் பேசி பேசி சொன்னாங்க. போன் எடுத்தாங்க அம்மா. எடுத்தாங்க மாமா, பேசிட்டேன். என்ன சொல்றாங்க? போன வேலை முடிஞ்சுதாமா? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க மாமா. ஒரு நிலத்தை வைக்க போறாங்களா ஊரே வைக்க போறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சாங்க, வந்துருவாங்களா? மாமா இன்னும் 7 நாள் தான் மாமா. அதுக்குள்ள எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துரும். அப்புறம் நடக்க வேண்டியது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாசவா ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். நல்ல ஐடியா தான், பண்ணு. அது மட்டும் இல்ல, இந்த 7வது நாள் அதாவது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி 100வது நாள் அன்னைக்கு கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் இளநீர் பாயாசம். ஒன்னும் இல்ல, நம்ம ஷோரூம் ஆரம்பிச்சு 1 இயர் ஆகிறதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. மறந்துட்டியா நீ? என்ன மாப்பிள்ள பண்ண? அத்த பெருசா சம்பாதிக்கிறது, படிச்சு பட்டம் வாங்குறது, விளையாட்டுல மெடல்லாம் வாங்குறது, இதெல்லாம் மட்டும் சாதனை கிடையாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 3 பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்க. 2 சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளர்ந்துருக்காங்க. என் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்க 2 பேருமே என் குடும்பத்தை தாங்குறீங்க. உங்களுக்காக கம்மல் வாங்கணும். ஐயோ, எதுக்கு மாப்பிள்ள உங்களுக்கு வீண் செலவு? இதுல என்னத்த இருக்கு? என் அம்மா புரியுது மீனா, ஆனா சடனா அவளும் இப்படி உண்மையை சொல்ல முடியும்? வேற ஏதாவது பிளான் பண்ணி? அவ பண்ண வரைக்கும் எல்லாம் போதும் எனக்கு. இந்த சாப்பிடு.